இருந்து நீர் புறப்பட்டு வருகிறத என்ன செய்றாரு பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் என்ன செய்றாரு, ஒரு 1000 முழம் அளக்குறாரு. அது என்ன செய்யுது அப்போ கணுக்கால் அளவு. அதுல நீ நடன்னு சொல்றாரு. அடுத்தல பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா முழங்கால் அளவு, அதுக்கப்புறம் இடுப்பு அளவு, அதுக்கப்புறம் என்னது கழுத்துக்கு மேல என்ன வந்துட்டு அது நிலை நிற்க முடியாது. அப்படிதானே நீச்சல் ஆள். அப்படிதானே? இப்படிதான் கர்த்தர் என்ன செய்றாரு, அபிஷேகத்துல இது ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு இந்த வெளிப்படுத்தலை ஆவியானவர் காண்பித்திருந்தாலும், ஆமென். அல்லேலூயா ஆமென். பெருமாள் சம பாட்டுல கூட நம்ம ஒரு இது படிப்போம். கணுக்கால் அளவு போதாது ஐயா, முழங்கால் அளவும் போதாது. நீச்சல் ஆழத்துக்கு என்ன கொண்டு செல்லும் சொல்லி. அப்படியாக அல்லேலூயா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ரட்சித்து அபிஷேகித்திருக்கிறார். நம்முடைய அந்த அபிஷேகம் நாம் நிரம்பி வழிந்து அல்லேலூயா நமக்குள்ள எப்பொழுதும் அது பிரவாகித்து அல்லேலூயா நமக்குள்ள இருந்த அந்த நதி அல்லேலூயா ஆமென் ஆமென் அது பிரவாகித்து செல்றத அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்துக்குள்ளாக அல்லேலூயா ஆமென் ஒவ்வொருவரையும் தேவன் அந்த நாள்ல நிரப்பணும். இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகத்துக்குள்ளாக ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ளாக இன்னும் ஆமென் ஆழத்துல போகும்போது அல்லேலூயா நிக்கிற மனுஷன் தன்னை நம்பி தன்னால அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் உடனே என்ன செய்யணும்? அல்லேலூயா நீந்தணும். அல்லேலூயா இது எதை காண்பிக்கிறது என்றால் அல்லேலூயா நம்முடைய சுயத்தையோ நம்முடைய ஜெபத்தையோ நம்முடைய உபவாசம் வேத வாசிப்பு நம்மளை மட்டும் சார்ந்து கொள்ளாதபடி முற்றிலும் முற்றிலும் 100க்கு 100 100க்கு 100 ஆவியானவர் அல்லேலூயா அந்த வழி நடத்தலுக்குள்ளாய் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது அல்லேலூயா அந்த நீச்சல் ஆழத்துக்குள் நாம் செல்கின்ற பொழுது அல்லேலூயா நாம் நீந்தி நீந்தி கர்த்தர் நம்மை எந்த ஸ்தலத்தின் வழியாகலாம் நம்மளை வழிநடத்தி செல்கிறாரோ அல்லேலூயா ஆமென் அந்த வழியாக அதன் அவர் கொடுத்த அல்லேலூயா ஆமென் அழைப்பின்படியாக தெரிந்து கொள்தலின்படியாக அவருடைய வழி நடத்தலின்படியாக அவர் என்ன சொல்றாரோ அதன்படியாக அல்லேலூயா முற்றிலும் நம்மை அர்ப்பணித்து அதுதான் நீச்சல் ஆழம். முற்றிலும் நம்மை அர்ப்பணித்து முற்றிலும் அவர் ஒருவரையே நாம் சார்ந்து கொண்டு அல்லேலூயா நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம்னு சொல்லி முற்றிலும் முற்றிலும் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆவியானவர் ஒருவரையே நாம் விடாது அவரை பற்றி கொண்டு இருப்போம் என்றால் அல்லேலூயா வரக்கூடிய அடுத்தல நம்ம வாசிக்க போகிற அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்திற்குள்ளாய் ஆண்டவர் இந்த நாளிலே அல்லேலூயா அந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அல்லேலூயா ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 47 படியாக ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் அல்லேலூயா அதே போல நம்முடைய எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர் ஒரு செழிப்பான வாழ்க்கையை நாம் எல்லாருக்கும் தருவாராக. அல்லேலூயா பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் சுகித்திருக்கும்படி கிருபையை தேவன் தருவாராக. தொடர்ந்து வாசல்வி. அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலிலே விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அதுக்கு முன்னாடி வசனம் நீ வாசிக்கலையே. வாசிட்டேங்கா. இல்ல நீ முந்தின வசனம் அதுல ஒரு வசனம் உண்டு பாரு. அது அந்த நதி பாயக்கூடிய இடத்துல அல்லேலூயா அது வாசி எப்பல வாசிட்டி அப்ப 7ல இருந்து 8வது வாசிக்கிறப்போ. ஆமாக்கா. சரி. சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது என் கேதை துவக்கி எனைக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமாயிருக்கும். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். எதுவரை வாசிக்கணும்க்கா? 12 வரையா? 12 வரைக்கும். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்கும் மாணவைகள். ஆமேன். இந்த வசனம் தான் நம்முடைய அல்லேலூயா ஆமென் மெயின் பாயிண்ட் இதுதான். சரியா இப்போ வசனம்
அல்லேலூயா. அந்த தண்ணி எங்கிருந்து வருது? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து. அப்போ நான் கடந்த அடிக்கடி நான் காண்கிற கர்த்தர் எனக்கு கொடுக்கிற தரிசனம் என்னன்னா, அவர் இருக்கிற அந்த இடத்துல இருந்து என்ன செய்யும்? அந்த நதி புறப்பட்டு வருவத நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அப்படி பல வருஷங்களாகவே கர்த்தர் என்ன செய்றாரு? இப்பலாம் அதிகமா என்ன செய்றாரு? அப்படி தரிசனங்கள குடுத்துக் கொண்டே இருக்கிறார். ஏன்னா, அவருடைய அந்த அந்த சன்னிதானத்திலிருந்து, அந்த சந்நிதியிலிருந்து அந்த நதி என்னது நான் அடிக்கடி யோசிப்பேன். அடிக்கடி இத காமிக்கிறாங்களே! அப்படின்னு இத யோசிக்கும்போது தான் கர்த்தர் எனக்கு இந்த வசனத்த என்ன செய்றாரு? ஞாபகப்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த எசேக்கியேல் 47 நான் என்ன செய்தேன்? 47 அந்த வசனத்த என்ன செய்தேன்? அதிகமாக இத வாசித்து தியானிக்க தேவன் கிருபை செய்தாரு. எதுக்காக சொல்றேன்னா, அப்படியே அருவி போல புறப்பட்டு வரும். சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா அப்படி மதக திறந்து விட்டா தண்ணி பாயலாம். அப்படி தண்ணி பாயும். சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஊட்டி பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா, அநேக இடங்கள்ல அப்படியே ஒரு சிற்றருவி போல சின்ன சைஸா அப்படியே அழகா கீழ் நோக்கி வர்றத பார்ப்போம். சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த மழை அல்லேலூயா ஒரு மழை தூறல் போல மேல இருந்து என்னது அப்படியே மேல பொழிவத காமிப்பாங்க. அல்லேலூயா அப்படியே ஒவ்வொரு தடவையும் அவருடைய தரிசனங்கள் வித்தியாசமா இருக்கும். ஆனா அவர் இருக்கிற இடத்துல இருந்து அது புறப்பட்டு வர்றத நான் அதிகமா என்ன செய்றேன்? அல்லேலூயா அனுபவிக்கிறதுனால தான் அல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களிடத்துல நான் அந்த காரியத்த சொல்றேன். அதனால கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு பாதை வழியாக வழிநடத்தி வந்ததுனால, இப்போ நான் கடைசியில செல்வி வாசித்த அந்த வசனத்த பார்த்தோம் பார்த்தீங்களா? அது மாதந்தோறும் என்ன செய்யுமாம்? அல்லேலூயா அந்த நதி பாய்ந்து வரக்கூடிய அப்ப தான் நினைச்சேன், அவருடைய ஸ்தலத்துல இருந்து அந்த நதி புறப்பட்டு வர்றது எதுக்குன்னா, அல்லேலூயா அந்த வந்து மாதந்தோறும் அதுல 2 கரையில என்ன செய்யும் மரங்கள் நிக்குது, விருட்சங்கள் இருக்கு. அது மாதந்தோறும் புதுக்கனிகள். இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப டச் பண்ணுச்சு என்ன. மாதந்தோறும் புதுக்கனிகள். ஏன்னா கர்த்தர் வந்து அல்லேலூயா கடந்த வெள்ளிக்கிழமை அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய தரிசனங்கள், புதிய வெளிப்படுத்தல்கள், அல்லேலூயா புதிய காரியங்கள அவர் வெளிப்படுத்துறதுனால, அப்பதான் நான் இத யோசித்தேன். மாதந்தோறும் புதுக்கனினா எப்படி? அப்படின்னு அந்த காரியத்த நான் அப்படியே யோசிக்கிறேன். மாதந்தோறும் புதுக்கனி. அல்லேலூயா! ஒரு மரம் பாருங்க, ஒரு வருஷத்துக்கு என்னது, ஒரு தடவ தான் மரங்கள் என்ன செய்யும் காய்க்கும். சில மரங்கள் என்னது, வருஷம் ஃபுல்லாவே பலன் கொடுக்கிற மரங்கள் என்ன செய்யுது இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவ காய்க்குது. ஆனா, இந்த மரம் எப்படி இருக்குமோ, மாதந்தோறும் புதுக்கனி. மாதந்தோறும் என்னது, புதுக்கனி. அல்லேலூயா! இதத்தான் வெளிப்படுத்தல வாசிக்கும்போது, அது வித்தியாசமா இருக்கும். அப்படித்தானே? அல்லேலூயா! 12 மாதம் இருக்குன்னா, 12 விதமான கனிகள். அப்படித்தானே? ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விதமான கனிகள். அல்லேலூயா! அப்ப இந்த புதுக்கனி அப்படிங்கிறத நான் என்ன செய்தேன், அப்படியே கொஞ்சம் அத யோசித்து பார்த்துக்கொண்டே இருக்கும்போது தான், கர்த்தர் இந்த நாட்கள்ல கொடுக்கிற அந்த தரிசனம் எனக்கு என்ன செய்யுச்சு, வித்தியாசமான ஒரு வழிநடத்தலுக்குள்ளாக அப்பதான் நினைச்சேன், இது வந்து என்னது ஒரு புது கனிங்கும்போது, ஆண்டவர் கொடுக்கிற தரிசனங்கள், வெளிப்படுத்தல், அவர் நடத்துகிற பாதை. அப்போ நான் நினைச்சேன், இது புது கிருபை. மலைதோறும் என்னது அவருடைய கிருபை அல்லேலூயா புதிதா இருக்கிறது. அல்லேலூயா புது எண்ணெயினால் அபிஷேகிக்கிறார். புதிய பலத்தினால் இடைக்கட்டுகிறார். புதிய தரிசனங்கள் வெளிப்படுத்தல். இதுவரை அப்படியே இருக்கிற மாரி இல்ல. ஒவ்வொரு நாளும் அப்படியே வித்தியாசமா என்ன செய்றாரு, அடுத்த ஸ்டெப்புக்குள்ளாக, அடுத்த லெவலுக்குள்ளாக அப்படி வழி நடத்துகிறது தான் இந்த காரியத்தை காண்பிக்கிறது என்பதை நான் என்ன செய்தேன், உணர்ந்து கொண்டேன். அப்பதான் கடந்த வெள்ளிக்கிழமை ஜாமக்கார ஜெபம். அந்த ஜெபத்துல பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா ஆமென். டாக்டர் சாரா அவங்க ஜெபிச்சுட்டு இருப்போம்னு நெனைக்கிறேன். அப்ப பாருங்க, அல்லேலூயா தேசங்களுக்காக நான் ஜெபிக்க சொல்லி நெனைக்கிறேன். அப்ப திருச்சபைகளுக்காக அல்லேலூயா அப்பவும் பாருங்க, அவங்க எழுதி வச்சிருக்கிறேன் அப்போ. அவங்க ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி ஒரு தரிசனத்த காமிக்கிறாங்க. அவங்க ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அல்லேலூயா! ஒரு மனிதர் அல்லேலூயா! கொஞ்சம் வயது உள்ளவர் தான். அநேக இடங்கள்ல வெட்டப்பட்டு, அநேக இடங்கள்ல அவர வெட்டியிருக்காங்க. அப்படியே படுக்க வைக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ ஒரு மனிதர் அவர் அருகில நிக்கிறத நான் பார்க்கிறேன். அவர் சொல்லுகிறார், "எத்தன இடங்கள்ல வெட்டியிருக்காங்க." அப்படின்னு சொல்லி, "எத்தன இடங்கள்ல அந்த வெட்டப்பட்டிருக்கு." அப்படிங்கிற அந்த காரியத்த, இந்த தரிசனத்துல அவங்க ஜெபிச்சுட்டு இருக்கும்போதே கர்த்தர் இவ்வளோ காரியங்கள காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் என்ன செய்தேன், அல்லேலூயா அதிகமா ஜெபம் முடிஞ்ச பிறகு கூட அதிகமா என்ன செய்தேன், அந்த காரியங்கள அல்லேலூயா யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்போ அது ஆண்டவர் என்பத நான் கண்டு கொண்டேன். அதேபோல அந்த படுத்திருக்கிற மனிதரும் ஒரு சாதாரண உலக நபர் அல்ல. என தேவன் வந்து நின்று அல்லேலூயா கர்த்தர் வந்து நின்று வருத்தத்தோட அப்படி சொல்லுகிறார் என்றால், அது அல்லேலூயா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு தேவ மனிதர்ங்கிறத நான் கண்டு கொண்டேன். அல்லேலூயா அவருக்கு பல இடங்கள்ல அதனால தான் அவருடைய ஜனங்கள் நெருக்கப்படும் பொழுது, அவர் நெருக்கப்படுகிறார். அல்லேலூயா! கர்த்தருடைய பிள்ளைகள் ஒடுக்கப்படும் பொழுது, அவர் ஒடுக்கப்படுகிறார். நம்மள வந்து அல்லேலூயா நிந்திக்கிறாங்கன்னா, நம்மள அல்ல. அல்லேலூயா! தேவன் அந்த நிந்தை, அவமானங்களை நமக்காக சுமந்த தேவன், இன்றும் தம்முடைய பிள்ளைகள்
ஆமென். பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், குடும்பத்தாராலே நிந்திக்கப்பட்டு புறக்கணிக்கப்படும் பொழுது, அ நம்மள அல்ல, அல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல, ஆண்டவரே என்ன செய்றார்? புறக்கணிக்கப்படுகிறார். ஆண்டவரே நிந்திக்கப்படுகிறார். அதனாலதான் ஆமென். அவர் சவுலை அவரை பார்த்து சொல்லும் பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆண்டவரையே துன்பப்படுத்தினார். அவருடைய பிள்ளைகளை என்ன கஷ்டங்கள அப்ப சவுல் ஆமென் இந்த வாலிபன் கொடுத்தாரோ, அல்லேலூயா, அது யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சாம்? ஆண்டவர் அல்லேலூயா தனக்கு கொடுக்கப்பட்டதாக உணர்கிறார். இப்படிதான் பாருங்க ஒரு தேவ மனிதர் அல்லேலூயா அவர் ஆண்டவர மறுதலிக்கணும், அவரை நீ விடணும். இல்லன்னா நாங்க என்ன செய்வோம்? உன்ன பலங்கொண்ட மட்டும் என்ன செய்வோம்? சவுக்குனால என்ன செய்வோம்? அதிகமா உன்னை அடிச்சு துன்பப்படுத்தணும்னு சொல்லி அவர சவுக்க வச்சு என்ன செய்றாங்களாம்? அப்படியே அப்படி ஒரு நிமிஷம் ஒரு ஆமென் நின்று ஒருவன் என்ன செய்றான்? அல்லேலூயா மிகவும் கொடுமையாக அவரை அடித்துக் கொண்டே இருக்கான். ஆனா அவர் அசையாம அது போக்குல நிக்கிறாரு. அசையாம அது போக்குல நிக்கிறாரு. இத பார்த்தவனுக்கு ஷாக்காயிடுச்சு. என்னடா இது இவ்வளவு அடி அடிக்கிறோம். அசையாம அலறாம இருக்கானே. ஆனா பாருங்க அவன் பிரத்யட்சமா பார்க்கறான். அல்லேலூயா ஆண்டவர் அங்க அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா இத பார்த்தவன அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அல்லேலூயா ஊழியர்களுக்கு படுகிற அடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அந்த பிரச்சனை அது யாருக்கு விரோதமா செய்யப்படுது? அது ஆண்டவருக்கு விரோதமா தான். என்ன ஒரு காரியம்னாலும் அவரை கடந்து தான் என்ன செய்யணும்? நம்ம கிட்ட வரணும். அப்படிதானே? நம்மள இத்தனை வருஷங்கள் ஆண்டவர் நமக்காக அல்லேலூயா நிந்தனைகள், அவமானங்கள், மனிதர்களுடைய பழிச்சொல்கள், மனிதருடைய கடுமையான வார்த்தைகள் இத்தனையும் யார் தாங்குனாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர கடந்து தான் நம்மகிட்ட வருது. அதனால அந்த ஃபோர்ஸ் என்ன செய்யுது? குறைஞ்சு நம்ம என்ன செய்றோம்? சமாதானமாயிரோம். பரவால்ல. திட்டினா பரவால்ல. ஆண்டவர் இதுக்கெல்லாம் மேலான காரியங்கள எனக்கு செய்வார். இது எதனால கடந்து வருது? ஆண்டவர கடந்து தான் நம்மகிட்ட வருது. அல்லேலூயா! ஒரு அணையில தண்ணிய என்ன செய்றாங்க? அப்படியே அதுல அடைச்சு வச்சிருக்காங்கன்னா, அது அடைபட்டிருக்கும். திறந்து விடும்போது பாருங்க, அது எப்படி பிரவாகித்து வருது. அதே நேரத்துல அந்த அணை உடைஞ்சுனா, அல்லேலூயா! நிலைமை என்ன? ஜனங்களுடைய நிலைமை என்ன? அல்லேலூயா! அதனாலதான் எந்த ஒரு பாடு, எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட கடந்து அவர் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? நமக்கு அந்த பாடுகள் அல்லேலூயா! ஆமென், ஆமென். யோபு பக்தனுக்கு ஆண்டவர் அனுமதிச்சார். அப்படி ஆண்டவரா அனுமதிச்சு, என் பிள்ளை எவ்வளவு கஷ்டம் பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்காக நிப்பா. நீ ஜெபத்துக்கே போகக்கூடாது. நீ ஜெபத்துக்கு போய் போய் தான் உனக்கு இத்தனை பிரச்சனை, போராட்டம். எவ்வளவோ குடும்பங்கள்ல என்ன செய்யலாம்? எவ்வளவோ காரியங்கள் சொல்லலாம். அப்படிதானே? ஜெபத்துக்கே வரவிடாம, வீட்ல ஜெபிக்க விடாம, அல்லேலூயா பைபிள் வாசிக்க விடாம, எவ்வளவோ அல்லேலூயா மக்கள் இருக்காங்க. அப்படிதானே? எவ்வளவோ பேர் இருக்காங்க. வீட்டாராலே அல்லேலூயா என்ன செய்றாங்க? தடை செய்யப்படுறாங்க. அல்லேலூயா! ஆனா எந்த ஒரு பிரச்சனை, போராட்டத்தையும் நம்ம அதிலிருந்து மீண்டு வரணும்னா, அதுக்கு எல்லாமே காரணம் ஆண்டவர் தான். அவர் தான் நம்மள அல்லேலூயா அவர தாண்டி தான் அந்த பிரச்சனை நம்மகிட்ட வந்து, அத அப்படியே அவர் என்ன செய்றார்? எளிதாக, லேசாக அத கடந்து போக வச்சிடுறாரு. அந்த போராட்டம் பிரச்சனைய லேசாக கடந்து போக வச்சிடுறாரு. அதனால தான் இம்மட்டும் அல்லேலூயா இந்த 2025 இந்த செப்டம்பர் 1ல வந்திருக்கோம்னா, அல்லேலூயா நம்முடைய சுய பலத்தினாலோ, நம்முடைய நம்முடைய ஜெபத்தினாலோ, நாம் கர்த்தருக்கு செய்யக்கூடிய ஊழியத்தினாலோ நம்முடைய காரியங்கள் அல்ல. அல்லேலூயா! கடந்த அந்த கொரோனா உலகம் தோன்றினது முதல் இதுவரை உலகம் முழுசா இப்படி ஒரு ஒரே நேரத்துல நடந்த காரியங்கள் கிடையாது. சம்பவம் கிடையாது. அதெல்லாம் நம்மள கடந்து வர செய்தாரே! அது எவ்வளவு பெரிய கிருபை. அத கடந்து வர செய்த தேவன், இந்த நாள்ல என்ன பிரச்சனை வந்தாலும் சொல்லணும். அந்த அந்த கொரோனாவே என்ன நம்மள நெருங்குறதுக்கு என்ன செய்யல? அந்த கொரோனா கிருமிக்கு ஆண்டவர் என்ன செய்யல? அனுமதி கொடுக்கல. அப்படிதானே? அல்லேலூயா! ரிசர கரபோ ஷபா ரிக்கர தோரி ஹபாக்கர தோரா ரிசர தகள தோரா உலகம் முழுசும் பாதிப்புக்குள்ளானது. அல்லேலூயா! ஆமென், ஆமென். அல்லேலூயா! எத்தனையோ பேர் பாருங்க. அல்லேலூயா! ஒரே இடத்துல என்னது? கொரோனா உள்ள இடத்துல கூட இருந்திருப்பாங்க. அல்லேலூயா! அவங்களுக்கு வந்திருக்காது. அல்லேலூயா! அப்ப ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. அப்படிதானே? இப்படி இணைஞ்சு ஒரு ஊழியம் என் பிள்ளைங்க, என் வருகை வரைக்கும் அந்த ஊழியம் என்ன செய்யணும்? நடக்கணும். அப்படிதானே? அவருடைய வருகை வரைக்கும் என்ன செய்யணும்? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஊழியம் நடக்கணும். அதனாலதான் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த காரியத்துக்காக தான். ஒரு மணவாட்டி சபைய நாமும் ஆயத்தமாகி மற்றவங்களையும் என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். நம்முடைய பணி அவருடைய வருகை நாள் வரைக்கும்
இந்த ஓட்டம் என்ன செய்யும்? அல்லேலூயா. ஆமென். நாம் ஆண்டவருக்காக இணைந்து இணைந்து ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் அவருடைய வருகை வரைக்கும் என்ன செய்யும்? நடந்து கொண்டிருக்கும். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? அல்லேலூயா. ஆண்டவர் வருகை வரைக்கும். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் வருகை வரைக்கும் எனது எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் என் வாழ்க்கையில வந்தாலும் சரி, எதுவும் என்ன செய்ய முடியாது. ஒன்றுமே என்ன செய்ய முடியாது. சேதப்படுத்த அவர் விடமாட்டார். சேதப்படுத்த அன்னைக்கு சிங்கத்தின் வாயை கட்டுனார் பாருங்க. அல்லேலூயா. தம்முடைய தாசனுக்காக தானியேல் ஆமென். அவருக்காக தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை என்ன செய்றாரு? கட்டிவிட்டார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதே போல யோனா அவரை மீன்ல தூக்கி நேத்து நான் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல மீன்ல எனக்கு கடல்ல தூக்கி போடுங்கன்னாச்சு. போட்டவுடனே அங்க ஆயத்தமா ஒரு மீன் இருக்கு. அந்த மீன் என்ன பாடுபட்டிருக்கும் பாருங்க. ஒரு நாள் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் உள்ள இருக்க முடியுமா? 3 நாட்கள் இரவும் பகலும் என்ன செய்றாரு? இருந்து அதுக்கப்புறம் தான் என்ன செய்றாரு? ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அது பாருங்க அந்த அந்த மீன் கொஞ்சம் பாடப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆமென். அது பாரு அந்த என்னைக்கு ஆண்டவர் வெளிய கொண்டு எந்த இடத்துக்கு அவர் போணுமோ, அல்லேலூயா. நினிவே கரையில கொண்டு என்ன செய்யுது? இலவசமா கொண்டு விட்டுட்டு போயிட்டு. அல்லேலூயா. எப்ப அந்த மீனுக்கும் அன்னைக்கு தான் விடுதலை. அதுக்குன்னே அந்த மீனை ஆண்டவர் என்ன செய்றார்? ஆயத்தப்படுத்துகிறார். அதுக்குன்னே அந்த மீன ஆயத்தப்படுத்தி அதற்குள்ளாக அத்தனை கண்டிஷனை போட்டு வைக்கிறாரு. அப்படிதானே? மீன் விழுங்குனா விடுமா? அப்படியே சரிச்சு உள்ள போன உடனே அங்க எவ்வளவு ஆசிட் சுரக்கும் உள்ளுக்குள்ள. அத்தனையும் அவனை என்ன செய்யும்? அப்படியே எரிச்சுப்புடும். ஹல்லேலூயா. அப்படியே என்ன செய்யும்? ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும். ஆனா பாருங்க, அப்போ ஒரு மனிதன் உள்ள வந்து எவ்வளவு பெரிய மீனா இருந்திருக்கும். அது ஒரு திமிங்கலமாகவே என்ன செய்யும்? இருந்திருக்கும். பாருங்க, அப்படி ஒரு பெரிய மீனை தேவன் ஆயத்தப்படுத்தி தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக ஹல்லேலூயா. ஆமென். பேசாத ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஜீவனுக்கும் ஆண்டவர் என்ன செய்றார்? கட்டளை கொடுக்கிறார். அப்படிதானே? அது அது ஏதாவது கேட்க முடியுமா? ஏய்யா இந்த மனுஷனுக்காக என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துறேன்னு எதுவும் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த மீனை போல அப்படிதானே யாரோ ஒருத்தர சரியான பாதையில கொண்டு விடுவதற்காக ஆண்டவர் ரிக்கா மாரா தோரா ஹவா கரா தோரி திகா லதா ரோவா ரிகா பாரா அலையலூயா சொல் கேட்காத ஒரு ஊழியனை அலையலூயா சரியான இடத்துல கொண்டு விடக்கூடிய அலையலூயா ஒரு கைடு போல அவனை சரியான இடத்துல கொண்டு விடக்கூடிய ஒரு ஞானத்தையும் தேவன் அந்த மீனுக்கு கொடுத்திருக்கிறாரே. அதே போலதான் நம்முடைய குடும்பங்களிலும் கூட எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், யாரோ ஒருவர் சரியான முறையில ஆண்டவருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படியாததுனால, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததுனால குடும்பமே என்ன செய்யும்? குடும்பமே அலைக்கழிக்கப்பட்டு கொண்டு இருக்கும். வீட்டுல கொந்தளிப்பு. அன்னைக்கு அந்த பாருங்க மற்ற மனுஷர்களும் யோனாவின் நிமித்தமாக எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க. அல்லேலூயா. அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. யாரால இது வந்து சீட்டு போட்டா இவர் படுத்து என்ன செய்யறாரு? அழகா அல்லேலூயா அடித்தட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு பாருங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்லிடுறாரு தன்னாலதான் இது வந்ததுன்னு சொல்லிடுறாரு. ஆனால் அந்த மக்கள் பாருங்க, ஏப்பா நீ அவர் சொல்ல கேட்காம இப்படி வந்துட்டேன்னு அந்த மக்கள் பிரஜாதி மக்கள் ஏன் அவருடைய வார்த்தையை கேட்காம இப்படி பண்ணிட்டா அப்படின்னு என்ன செய்றாங்க? சொல்றாங்க பாருங்க. அல்லேலூயா. இப்படியாக அது ஊழியம் செய்யக்கூடியவங்களா இருந்தா கூட ஒருவேளை அவங்க தேவ வழி நடத்தலின்படி ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்தை செய்யாதபடி அவர் ஒரு கரைக்கு போச்சோன்னா இவங்க அதுக்கு எதிர் திசையில போய்க்கொண்டு இருந்தா ஒருவேளை அவங்களை சரியான பாதையில கொண்டு செல்லக்கூடிய அல்லேலூயா அந்த மீன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் பாருங்க. எவ்வளவு அது 3 நாளா கொஞ்சம் பாடப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்படி சில கஷ்டங்கள் அல்லேலூயா மற்றவங்க சரியான பாதையில் போகாததினால கர்த்தர் ஒருவேளை அல்லேலூயா எந்த ஒரு தப்பும் செய்யாத ஒரு காரியத்துக்கு கூட நாம் என்ன செய்யலாம்? ஒருவேளை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். மற்றவங்க செய்த குற்றங்களுக்காக நம்ம பாட அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் ஏற்ற வேளையில ஒருவேளை இந்த நினிவே மக்கள் லட்சக்கணக்கான அந்த மக்கள் அல்லேலூயா ஒரு மனிதன் சரியான பாதையில அவனை கொண்டு விட்டாதான் அங்க அவன் சுவிசேஷம் அறிவித்து அந்த தேசமே என்ன செய்யுது? பாதுகாக்கப்படுது. ஒருவேளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை, சில கஷ்டங்களை, சில பாடுகளை அனுமதிக்கிறார்னா அல்லேலூயா நம் லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு ஆமென் லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கதான் நம்மள சில பாதைகள் வழியாக ஆண்டவர் என்ன செய்றார்? வழி நடத்துகிறார். என்ன ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதுல 1 இருந்து 4 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க.
வெளிப்படுத்தல் 22:1-4 வரைக்கும். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றியில் இருக்கும். ஆமென். தேங்க்யூ செல்வி. ஹalleluya. நம்ம எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகமும் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்னென்ன வெளிப்படுத்தல் கொடுத்தார்களோ அநேக காரியங்கள் நம்ம என்ன செய்யலாம், வெளிப்படுத்தலையும் நம்ம என்ன செய்யலாம், வாசிக்கலாம். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாதந்தோறும் என்ன செய்யுமா, கனி கொடுக்கும். அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யுமா, போட்டிருக்குமா. ஒருவேளை இந்த கொரோனா கிருமி கூட என்ன செய்யலாம், ஹalleluya, பக்கத்துல வராதபடி ஆண்டவர் தடுத்து நிறுத்தி இருக்கிறார். அதே போல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவர் நெற்றிகளிலும் என்ன செய்றாரு, முத்திரை போட்டு நமக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடி ஆண்டவர் என்ன செய்றார், பாதுகாக்கிறார். ஏன்னா இது ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிற நம்முடைய நெற்றியில, அப்படிதானே, நம்முடைய நெற்றியில அந்த பாதுகாப்பு முத்திரை போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம தேசங்களுக்காக ஹல்லேலூயா திறப்பிலே நின்று ஜெபிக்கிற மக்களாக ஹல்லேலூயா தேசத்திலே எழுப்புதல் அக்கினி பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழு அப்படிதானே, எழுப்புதலுக்காக ஆமென் ஜெபிக்கிறோம் என்றால் ஹல்லேலூயா அது தேசத்திலே அக்கினியை பற்றி பிடிக்க வைக்கும்படியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் இது என்னுடைய பிள்ளை என்று சொல்லி நம் ஒவ்வொருடைய நெற்றியிலும் தேசத்திற்காக புலம்பி அழுகிறவர் நெற்றியில் முத்திரை போடு, அவர்களுக்கு சேதம் ஒன்று செய்யாதே. இந்த நாட்கள்ல ஜனங்களுக்குள்ள எத்தனை விதமான மரணங்கள் பாருங்க. ஒரு இடத்துக்கு போனா திரும்பி வீட்டுக்கு வர மாட்டேங்காங்க, முழு குடும்பமும் போயிருது. அதே நேரத்துல எத்தனையோ விதங்கள்ல என்ன செய்யுது, மரணம் என்ன செய்யுது, ஜனங்களை வாரிக்கொண்டு போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ செய்திகள் பாருங்க. ஹல்லேலூயா நாம் கேள்விப்படுகிறோம். இவ்வளோ மரணங்கள், ஹல்லேலூயா எத்தனையோ விபத்துக்கள், எவ்வளோ ஆபத்துக்கள். ஆனா ஆண்டவர் இம்மட்டும் நம் ஒவ்வொருவரையும் பாருங்க, நம்மளையும் நம்ம நிமித்தமாக நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்துகிறார் என்றால் இந்த கிருபைக்காக, இந்த இரக்கத்திற்காக, இந்த பாக்கியத்திற்காக நாம் எவ்வளவு நன்றிகளை செலுத்தினாலும் அது போதாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இணைந்து ஜெபிக்க வைக்கிறார்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஜெபத்துக்கு போனா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த சர்ச்சுக்கு போனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய காரியங்களாகவே நினைச்சக்கூடாது. நினைச்சு ஹல்லேலூயா அதுல ஜெப ஆராதனையும் சரி, இல்ல ஜெப குழுக்கள் வந்து ஜெபிக்கிற நேரம்னாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களை நாம் வாஞ்சிக்கிற மக்களாக இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு என்ன கற்றுத் தருகிறார், இன்னைக்கு என்ன அவர் போதிக்கிறாரோ அதன்படி நான் என்ன செய்வேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ ஹல்லேலூயா ஆமென் ஆமென். நாம் ஜெபித்து வரும் பொழுது ஆவியானவர் நம்ம என்ன செய்றாரு, ஹல்லேலூயா அடுத்த லெவலுக்குள்ளாக ஹல்லேலூயா அவர் கொண்டு செல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, அதுக்கப்புறம் ஹல்லேலூயா நீச்சல் ஆழத்துக்குள்ளாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் கொண்டு செல்லுகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நான் மத்தியான ஜெபத்துக்கும் காலையில ஜெபத்துக்கும் ஆயத்தமான பொழுது அதுல ஒரு காரியத்தை மட்டும் அண்மையை அநேக நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனா அதுல ஒரு சில காரியங்களுக்காக தான் நம்ம அந்த நாள்ல என்ன செய்யணும், ஹல்லேலூயா மட்டும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா ஒரு வாலிப மகள், அப்படியே கர்த்தர் என்னை டக்குனு ஆவிக்குள்ளாக்குறாரு. ஒரு வாலிப மகள், அவள் தவறான குற்றச்சாட்டை அவள் மீது சுமத்தி அவளை என்ன செய்றாங்க, ஜெயில்ல அடைக்கிறாங்க. அந்த நேரத்துல சொல்லப்படக்கூடிய காரியங்கள் என்னன்னா, அரசியல் பிரமுகர்கள் அநேகர் அந்த மகளை தவறா என்ன செய்றாங்க, பயன்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதனாலதான் அவ பேர்ல அதுக்கு இசையவில்லை என்பதனால அவ பேர்ல குற்றச்சாட்டுகளை சொல்லி அவளை ஜெயில அடைச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை ஆண்டவர் கொஞ்ச நேரத்துக்குள்ள அப்படியே ஆவிக்குள்ளாக்கி அந்த காரியத்தை காமிச்சு, அரசியல் பிரமுகர் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கேட்டுச்சு. அந்த காரியத்தை டக்குன்னு என்ன செய்றாரு, அந்த தரிசனத்தை அப்படியே கொடுத்துட்டு அந்த தரிசனம் டக்குன்னு என்ன செய்யுது, ஹல்லேலூயா ஆமென்
ஆண்டவர் அந்த வெளிப்படுத்தல் டக்குனு கொடுத்துட்டாரு. எதுக்காக சொல்றேன்னா, ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ள கர்த்தர் நடத்துறாரு. இன்னும் அநேக இடங்கள், அநேக காரியங்கள். இன்னும் கூட நான் மத்தியான ஜெபத்துக்கு தான் எழுதி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா! ஒரு பணக்கார வீடு. அல்லேலூயா! அதுல ஒரு தகப்பன், அவருடைய வாலிப மகள், அதே நேரத்துல என்ன ஒரு வாலிப மகள். இந்த மகள் கஷ்டப்பட்ட வீட்ல உள்ள மகள். இவள வந்து அந்த பணக்காரரும், அவ மக ஒரு கரைக்கு நிக்கிறா. என்ன செய்றாங்க? அவள கேவலமா பேசுறாங்க. அவ வந்து ஒரு கஷ்டப்பட்ட வீட்டு பிள்ளைங்கிறதுனால, அவ ஒரு தரித்திரமான நிலைமையில இருக்காங்கிறதுனால, அல்லேலூயா! அவள குறிச்சு, அவள அவள வந்து ரொம்ப குறைவா, அவ கஷ்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கான்னு சொல்லி, அவள ரொம்ப மோசமா, அவங்க ஒருவேள அவங்களுக்கு அந்த தோட்டங்கள், இதுகள் இருக்கும். அதுல வேலை செய்ற ஒரு குடும்பம். அப்படியாக இவள ரொம்ப மோசமா, இந்த பிள்ளைய ரொம்ப கேவலமா என்ன செய்றாரு? பேசுறாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனைகள் பாருங்க. இத நான் அப்படியே ஜெபத்துல இருக்கும்போது, அப்படி ஒரு குடும்பத்த காமிச்சு, அந்த ஒரு ஒரு காரியத்த கர்த்தர் என்ன செய்தாரு? வெளிப்படுத்தினார். அதேபோல இந்த நாட்களிலும் கூட சிறு பிள்ளைகள், சிறு பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை தான். கோபம் அதுக்கு தாங்க முடியல. ஒரு பெண் குழந்தை தான். 2 வயசுல 3 வயசுல தான் இருக்கும். கோவத்துல அவங்க வீட்ல உள்ள எதையோ தூக்கி கொண்டு வந்து என்ன செய்யுது? தண்ணிக்குள்ள போடுது. யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க. இந்த பிள்ளைக்கு அந்த கோவத்த அடக்க முடியல. அதனால வீட்ல உள்ள பொருள தூக்கிட்டு வந்து என்ன செய்யுது? கையில வச்சிருக்குது. அப்படி தண்ணிக்குள்ள தூக்கி போடுது. இப்படி இந்த சிறு பிள்ளைகள் மத்தியில காணப்படுகிற ஒரு அடங்காத குணங்கள், ஒரு கீழ்ப்படியாமைகள், ஒரு எரிச்சல், ஒரு கோபம். சின்ன பிள்ளை கூட என்ன செய்யுது? தூக்கிக்கிட்டு கையில கண்டத தூக்கி வீசுது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் காமிச்சது, வீட்ல அந்த பிள்ளைக்கு கோவத்த அடக்க முடியல. எதையோ தூக்கிட்டு வந்து என்ன செய்யுது? டக்குனு தண்ணிக்குள்ள தூக்கி போடுது. அப்படி கோவத்துல அப்படி தூக்கி தண்ணிக்குள்ள தூக்கி போடுது. இப்படி கர்த்தர் ஒரு சில காரியங்கள என்ன செய்றாரு? வெளிப்படுத்தினார். இப்படி காரியங்கள அப்படி டக்கு டக்குன்னு இதெல்லாம் எனக்கு வந்து என்னது ஆவிக்குள்ளாக்கி தான். தரிசனம் வேற, ஆவிக்குள்ளாக்குறது வேற. அப்படி டக்கு டக்குன்னு அப்படி என்னது, நம்ம வந்து என்னது அன்கான்ஷியஸ்க்கு வந்துருவோம். அல்லேலூயா! தரிசனங்கும்போது ஓரளவு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது தெரியும். நல்லா இதா இருக்கும். அது வித்தியாசமா இருக்கும். ஆனா ஆவிக்குள்ளாகுறதுங்க பாருங்க, அல்லேலூயா! நம்ம சரீரத்த விட்டு அந்த ஆவி அப்படியே பிரிஞ்சிரும். அது வந்து ஒரு அன்கான்ஷியஸ் போல வந்துரும். டக்குனு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா அப்படி டக்கு டக்குன்னு காமிச்சு காமிச்சு தான் என்ன செஞ்சாங்க, இந்த தரிசனங்கள கொடுத்தாங்க. அல்லேலூயா! ஆனா எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயா அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, அவர என்ன செய்றாரு ஆண்டவர் பல இடங்களுக்கு என்ன செய்றாரு, அவர் சரீரம் ஒரு இடத்துல இருக்கும். அப்படி ரொம்ப நேரத்துக்கு வேற இடத்துக்கு கூட்டிட்டே போயிருவாரு. நாட்கள் ஆக ஆக தான் ஏன்னா நம்ம பயந்துறக்கூடாது. ஏன்னா ஜெபம் இருக்குது. அப்படியே கூட்டிட்டு போயிட்டாருன்னா என்ன செய்ய முடியாது. பிரேயர் நடத்தணும்ல. அல்லேலூயா! அதனால தான் சில ஜெபங்கள்ல நான் அந்த ஜெபத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தைய ஜெபத்துல இருப்பேன். டக்குனு அப்படியே ஆவிக்குள்ளாய் கொண்டு போகும்போது, எல்லா டைம்ல அப்படி ஒரு ஒரு சில டைம்ல அப்படி ஜெபங்க டைம் என்ன செய்றது? அல்லேலூயா! கடந்துரு இதாயிரும். டக்குனு இதாயிருவேன். அதே நேரத்துல நெறைய நேரங்கள்ல என்னது பிரேயர் முடிச்சதுக்கு அப்புறம் கூட, என்ன பிரேயர் நடத்தலையே அப்படிங்கிற டக்குனு விழிச்சு, அதுக்கப்புறம் தான் டைம் பார்ப்பேன். அப்படி சில காரியங்கள் என்ன செய்யுது? ஆவிக்குள்ளாக்கும்போது, அல்லேலூயா! கர்த்தருடைய ஊழியத்த நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால என்ன செய்ய முடியாது. ரொம்ப நேரம் அவரு வேற இடத்துக்கு என்ன செய்ய முடியாது. கொண்டு போ முடியாது. அது அவருக்கு ஆண்டவருக்கு தெரியும். இரவுல அப்படி கொண்டு போகலாம். இரவுலங்கும்போது நம்ம நித்திரையில இருப்போம். அந்த டைம்ல அவரு என்ன செய்வார்? பல இடங்களுக்குலாம் என்ன செய்றார்? ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போவார். ஆனா எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயாவ போல உடனே உடனே ஒவ்வொரு இடத்துக்கா கொண்டு போய் அப்படி ஆவிய ஃபுல்லா கொண்டு போயிட்டாருன்னா, நம்ம வந்து ஊழியங்கள் செய்யணும். அப்படித்தானே ஜெபங்கள் நடத்த வேண்டியிருக்குது. அதனால வரக்கூடிய நாட்கள்ல கர்த்தர் என்ன செய்றாரு? இந்த நாட்கள்ல அதிகமா எனக்கு என்ன செய்றாரு? இப்போ ஒரு சில நாட்களாகவே வித்தியாசமான காரியங்களை தேசங்கள்ல நடக்கிற வித்தியாசமான காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லி, அதேபோல தேசங்கள்ல நடக்கிற வித்தியாசமான அனுபவங்கள கர்த்தர் என்ன செய்றார்? பார்க்க வைக்கிறாரு. வித்தியாசமான ஒரு அனுபவத்துக்குள்ள கொண்டு செல்றத நான் அதிகமா உணர்றேன். அதேபோல இந்த நாள்ல கூட நான் அதிகமாக ஜெபிக்கிறது நம்ம எல்லாரும் ஜெபிக்கும்போதே என்ன செய்யணும்? அற்புதங்கள் நடக்கணும். அதிசயங்கள் நடக்கணும். ஹல்லேலூயா! நம்ம ஜெபம் பண்ணும்போதே தரிசனங்கள் கிடைக்கணும். நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போதே என்ன செய்யணும்? ஹல்லேலூயா! வெளிப்படுத்தல் கிடைக்கணும். கடந்த புதன்கிழமை அப்படிதான் ஆமென். ஹல்லேலூயா! ஆமென், ஆமென். போல இல்ல ஆமா. ஹல்லேலூயா! புதன்கிழமை ஜெபத்துல தான் அதிகாலை ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு 1:45லேருந்து ஒரு 5:15 ஆயிரும். ஹல்லேலூயா! மந்த்லி ஒரு வேர்ல்டு ரிவைவல். அதுல அந்த யுகேல வரக்கூடிய டேனியல் பிரதர் அவங்க வேல்ஸ்ல நடத்துவாங்க. அதுல ஜெபம் முடிஞ்சாச்சு. ஜெபம் முடிஞ்சதுக்கப்புறம், நான் இன்னும் பிரத்யட்சமான தரிசனங்கள் வேணும் ஆண்டவரேங்கும்போது, ஆண்டவருடைய கால் அப்படி ஒரு பாதம் அப்படியே வந்து எனக்கு முன்னுக்கு நிக்கிறத பார்க்கிறேன். ஹல்லேலூயா! அப்படியாக அதேபோல சனிக்கிழமை இப்போ ஒரு இந்த வாரம் தான் நான் அதில அட்டெண்ட் பண்ணேன். ஹல்லேலூயா! நான் ஒரு சிலருக்கு தான் அனுப்பியிருந்தேன். ஏன்னா, ஹல்லேலூயா! அந்த ஹல்லேலூயா! அதிகாலை ஜெபத்தில வந்த பீட்டர் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐயா தான் அவங்க லண்டன்ல இருக்கிறாங்க. அவங்க தான் என்ன செய்றாங்க, என்னுடைய நம்பர டேனியல் பிரதர்ட்ட கேட்டு வாங்கி அவங்க இப்போ வந்து என்ன செய்றாங்க, ஒரு திறப்பின் வாசல் ஜெபம் நடத்திட்டு இருக்காங்க.
அந்த என்னோட பேசணும் அப்படின்னு சொல்லி நான் அதுல ஒரு ஜெப குறிப்பு ஜெபிச்சேன் அந்த அதிகாலை ஜெபத்துல. அதனால என்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நம்பர வாங்கி என்ட்ட பேசுனாங்க. கர்த்தர் உங்கள அதிகமா வல்லமையா ஜெபிக்க வைக்கிறார். உங்க ஜெபம் எங்களுக்கு தேவைன்னு சனிக்கிழமை போய் அவங்க நடத்துற காரியத்த சொன்னாங்க. நீங்க எனக்கு அனுப்புங்க. ஆவியானவர் வழி நடத்தினா அட்டெண்ட் பண்றேன்னு சொன்னேன். சனிக்கிழமை 12 டூ வந்து 2 12 டூ 2 அப்ப நான் காலையில மத்த எல்லா காரியத்துக்கும் ஆயத்தமாகணும். அதேபோல ஃபர்ஸ்ட் சாட்டர்டே, 3 சாட்டர்டே இந்த வாரம் 5வது வாரம் இருக்கறனால 5 வாரம் வச்சிருக்காங்க. ஒரு மாசத்துல 2 டைம் தான். ஃபர்ஸ்ட் சாட்டர்டே நம்ம நம்ம டைம் படி 12 டூ ஹல்லேலூயா 2 அவங்களுக்கு 7:30 அவங்களுக்கு காலையில. அப்படி ஒரு ஜெபம் 2 மணி நேரம். ஆனா ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா நான் லிங்க் அனுப்புறேன். நீங்க விருப்பம் இருந்தா அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நல்லா அக்கினியா ஜெபிக்கிறேன். அநேகர் அந்த இதுக்கு வந்திருந்தாங்க. டாக்டர் சாரா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சித்ரா தேவி சிஸ்டர் வந்திருந்தாங்க. ஏன்னா எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு நம்ம நினைச்ச முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் வேலைகள், காரியங்கள் எல்லாம் இருக்குது. விருப்பம் இருந்தா அட்டெண்ட் பண்ணட்டுன்னு அனுப்பியிருந்தேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான். ஆனா எனக்கு கர்த்தருடைய கிருபையினால அந்த ஜெபம் எனக்கு எனது ரொம்ப நல்ல ஒரு அ நல்ல மனசுக்கு நல்ல பிடித்தாப்புல இருந்து. ஏன்னா அப்படிதான் ஜெபங்கள் இருக்கணும். நல்லா ஜெபிக்கிற மக்கள வச்சிருக்காங்க. நல்லா அக்னியா ஜெபிக்கிறவங்க, நல்லா அனல் பற்றி என்ன செய்யுது? ஜெபிக்கும்போதே நல்லா அனல் பற்றி பிடிக்குது. ஹல்லேலூயா! அதனால அவங்க பழையபடி பிரேயர் முடியவும் எனக்கு போட்டாங்க. உங்க ஜெபம்லாம் எங்களுக்கு ரொம்ப வேணும். உங்க ஜெபம்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னுட்டு. நீங்க வந்தது மட்டும் இல்லாம கேட்டாங்க டாக்டர் சாரா என்ன அவங்க வந்தத கூட பார்க்கல. யாருன்னு கேட்கும்போது நான் சொன்னேன். அவங்க இப்படி பெங்களூர்ல இருக்காங்கன்னு சொல்லி, டாக்டரா இருக்காங்கன்னு சொல்லி. அதேபோல சித்ரா தேசிகம் வந்து 2 பேரும் வந்திருந்தாங்க. நான் டாக்டர் சாரா வந்தது அவங்க வந்தத பார்க்கல. ஆனா அந்த ஐயா தான் சொன்னாங்க. பரவால்ல நீங்க வந்தது மட்டுமல்ல மத்தவங்களையும் வர எதுக்காக சொல்றேன்னா, நல்ல ஒரு ஜெபிக்கும்போதே அப்படி ஒரு அக்கினி பற்றி பிடிச்சுச்சு. அதனால கர்த்தர் வழி நடத்தினா என்ன செய்வேன்? அட்டெண்ட் பண்ணுவேன். அதேபோல மந்த்லி வந்து செல்வி ஜோயல் மூலமா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த செல்வியால மெசேஜ் குடுக்க வந்தாப்புல தான். இப்போ அது என்னது மலேசியால இருந்து ஒரு சிஸ்டர். அது ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே நம்ம டைம் படி காலையில என்னது ஆமா 8:30லேருந்து அது ஒரு 10:30 வரைக்கும் இருக்கும். அப்படி ஒரு ஜெபம். அது நெறைய பல தேசங்கள்ல இருந்து என்ன செய்றாங்க? பெண்கள் அதுல கலந்து கொள்றாங்க. இல்ல மெசேஜ் ஒருத்தர் குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆராதனை அப்படி காரியங்கள் இருக்குது. ஆனா நெறைய காரியங்கள் இருக்குது. நெறைய ஆண்டவர் இந்த நாட்கள்ல ஜெப குழுக்கெல்லாம் என்ன செய்றாரு? நெறைய எழுப்பி இருக்கிறாரு. அதேபோல எங்க சர்ச் மூலமா மாசத்துல ஒரு ஜாமக்கார ஜெபம் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. இப்போ அதுலயுமே நெறைய பேர் நான் அதனால தான் 3 to 4 வர்றவங்களுக்கும் நம்ம லிங்க் தான். கர்த்தருடைய கிருபையினால 3 to 4 யூஸ் பண்ணக்கூடிய அதே லிங்க் தான் வந்திருந்தாங்க ஒரு சிலர். அந்த ஜெபமே இப்போ நல்லா நல்லா ஜெபிக்கிற மக்கள கர்த்தர் கொண்டு வந்திருக்கு. ஆசீர்வாதமா இருக்கு. அதேபோல இந்த எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழுவுலயும் நல்லா அக்கினியாய் கர்த்தருக்காக அக்கினியாய் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் எழும்பணும். அல்லேலூயா! ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்காக அக்கினியா எழும்பணும். அல்லேலூயா! நல்லா என்ன செய்யணும்? வல்லமையா நம்முடைய ஜெபங்கள் தேசங்கள்ல என்ன செய்யணும்? ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஜெபங்களா இருக்கணும். ஏன்னா இந்த நாட்கள்ல எங்கெங்கெல்லாம் என்ன காரியம் நடக்குதோ, ஆண்டவர் அந்த ரகசியங்கள வெளிப்படுத்துறாரு. எந்தெந்த ஊர்ல யார் யார் என்ன செய்றா? என்ன காரியம் தேசத்துல நடக்கு? அப்படிங்கிற தேசத்துல நடக்கிற எப்படி எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவருக்கு அந்த அல்லேலூயா மூப்பர்கள் அவங்கலாம் என்னென்ன காரியங்கள் செய்தாங்கங்கிறத என்ன செய்றாரு? அதை அவர் காண்பித்து இவர் அழுது அவங்களுக்காக என்ன செய்றார்? ஜெபிக்கிறார். அதனால தேசத்துல நடக்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள், மறைவிடத்துல நடக்கிற காரியங்கள கர்த்தர் இந்த நாள்ல என்ன செய்றார்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு காண்பித்து எதுக்காக காமிக்கிறார்ன்னா, அப்படிப்பட்ட மக்களுக்காக பாரத்தோடு, கண்ணீரோடு ஜெபிக்கணும். இன்னைக்கு அநேகர் அரசியல் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அநேகர அடிமைப்படுத்துறாங்க. அநேக பணக்காரர்கள் என்ன செய்றாங்க? உன்னை போலீஸ்ல நான் என்ன செய்வேன்? கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன். அப்படின்னு அநேக கஷ்டப்பட்ட மக்கள இவங்க கஷ்டப்படுத்துறாங்க. அதனால இவங்களுக்கெல்லாம் யார் விடுதலை வாங்கி கொடுக்க முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் என்ன செய்யணும்? அல்லேலூயா! இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், காயப்பட்ட மக்கள், இப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லேலூயா! கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரை கொண்டும் தேவன் தேசத்திலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாம் பாரத்தோடு கூட என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா! இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, அல்லேலூயா! நாம் வந்து என்ன செய்யணும்? இருக்கிற வண்ணமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா! நம்முடைய கிருபை, புது கிருபை. அப்படிதானே? புது கிருபை. கனினா நம்மளா மரம் மரம் வந்து என்னது பழம் நேச்சுரலா குடுக்குற மாரி அது கிடையாது. நம்ம மூலமா வெளிப்படக்கூடிய ஊழியத்தின் புதிய அனுபவங்கள், புதிய காரியங்கள். அதேபோல கர்த்தர் எனக்கு அடிக்கடி கொடுக்கக்கூடிய தரிசனம், வானத்தை தொடுற அளவுக்கு உயரமான விருட்சம். அது பூத்து அப்படியே பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறத காமிப்பாங்க. அடிக்கடி அந்த தரிசனம் கிடைக்கும். ஹல்லேலூயா! அதனாலதான் நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் நினைச்சது. இந்த மரத்திற்கு எங்கிருந்து தண்ணி பாயுதுன்னா, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தண்ணி வருது. அதனாலதான் பாருங்க அது பூத்து குலுங்குதுன்னா, அடுத்த நாள் அது காய்த்து கனி தரும். அப்படிதானே? அப்படி ஒரு பூத்து குலுங்கி
அல்லேலூயா. அவ்வளவு ஒரு பெரிய விருட்சம் அநேகருக்கு நிழல் கொடுக்கிறதாகவும், அநேக பறவைகள் வந்து அந்த மரத்துல இருந்து அந்த பறவைகள் சந்தோஷ கீதங்களை பாடும்படியாகவும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அல்லேலூயா பலன் கொடுக்கிற மக்களாக இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமும் இத்தனை வருஷங்கள் நம்மளை பாதுகாத்து அல்லேலூயா என் பிள்ளை ஒரு நாள் எனக்காக பலன் கொடுப்பா, எனக்காக கனி கொடுப்பா, எனக்காக ஒரு ஆமேன் ஆமேன் அல்லேலூயா தேசங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மகளாக, தேசத்திற்கு அல்லேலூயா கட்டுண்ட மக்களை விடுதலை செய்கிற மகளாக, அல்லேலூயா ஆமேன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை ஆமேன் அல்லேலூயா ஜெபித்து வாங்கி கொடுக்கிற மகளாக என் பிள்ளைங்க இருப்பாங்கன்னு சொல்லிதான் ஆண்டவர் நம்மளை இத்தனை வருஷங்கள் அப்படியே பொத்தி பொத்தி ஒரு தாய் தன் குழந்தையை பாதுகாப்பது போல நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். அதனால உங்களுக்கு சொன்ன சத்தியம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா ஆவிக்குரிய ஆழமான அனுபவங்கள், பரலோக தரிசனங்கள், வெளிப்படுத்தல்கள், தேசங்களை நம்முடைய ஜெபிக்கிற ஜெபங்கள், தேசங்களோட மக்களுக்கு அது விடுதலை கொடுக்கக்கூடிய அல்லேலூயா ஆமென் விடுதலை கொடுக்கக்கூடிய ஜெபங்களா இருக்கணும். அல்லேலூயா நம்மளா ஏதாவது ஒரு ஜெப குறிப்பு வச்சு ஜெபிச்சு அல்லேலூயா அப்படியே ஜெபிச்சுட்டு போறது அல்ல. ஆவியானவர் வழி நடத்துகிற நடத்தலின்படி பிரத்யட்சமான தரிசனங்கள் வெளிப்படுத்தல ஆண்டவர் கொடுக்கின்ற பொழுது அந்த தரிசனங்களின்படியாக அல்லேலூயா நாம் ஜெபிக்கின்ற பொழுது அல்லேலூயா இந்த ஜெபத்தின் மூலமாக தேசம் என்ன செய்யுது, பலன் பெறுது. நம்முடைய நிழல்ல ஏகர் வந்து அமர்றாங்க, ஏகர் ஆறுதல் அடைகிறாங்க. அதெல்லாம் நம்ம இந்த நாள்ல பார்க்கணும். இந்த வேளையில யாராவது ஏதாவது சொல்றதா சொல்லலாம், இல்லைன்னா இந்த நாளிலும் நாம் ஜெபித்த காரியத்தின்படியாக எங்களை நீச்சல் ஆள வரைக்கும் அழைத்து செல்லணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினால எங்க ஒவ்வொருவரையும் இந்த நாள்ல நிரப்புன்னு சொல்லி முதலாவது நல்ல நீச்சல் ஆழத்துல போய் நல்லா நீந்தி மகிழ்ந்து களி கூறக்கூடிய ஆழமான ஒரு அல்லேலூயா ஆழமான ஒரு அல்லேலூயா அபிஷேக ஒரு ஜெப ஜீவியத்துக்குள்ள கர்த்தர் ஒவ்வொருவரையும் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்துக்காக ஒருவர் ஜெபிக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். இல்ல யாராவது எதுவும் சொல்லணும்னா நீங்க சொல்லலாம், இல்லைன்னா இந்த காரியத்துக்காக ஒரு